யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு 8:10. Matthew chapter 8:10. இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்ததே இல்லை. 100க்கு அதிபதிக்குள்ள இருக்க விசுவாசத்தை பார்த்து இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை. இப்போ இயேசு என்ன பார்க்கிறாரு? ஃபெய்த்தை பார்க்கிறாரு. இயேசு நம்ம ஃபெய்த்தை பார்க்கிறார். நம்ம ஃபெய்த் எப்படி இருக்கு? நம்ம ஃபெய்த் லெவல் எப்படி இருக்கு? ஆண்டவர் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என் விசுவாசம் பெருகட்டும் என்று கேட்போமா? நீ செஞ்சுரியன் என்று அவனை பார்க்கல, அவன்கிட்ட ஒரு தாழ்மை இருக்கிறது, அது ஓகே, அதை பார்த்துருப்பாரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பாருங்களேன். ஒரு வார்த்தை சொல்லுங்க போதாண்டு. நீங்க இங்க சொன்ன அதே செகண்ட் அங்க அற்புதம் நடக்கும். இங்க சொன்ன அதே செகண்ட் அற்புதம் நடக்கும். நீங்க இங்க சொல்றீங்க, அதே செகண்ட் அமெரிக்கால இருக்கும் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். இங்க சொல்றீங்க, தூர தேசத்துல இருக்கிற மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இங்க சொல்றீங்க, இந்திய தேசத்துல இருக்கிற கோர்ட் கேஸ்ல ஒரு அற்புதம் நடக்கும். எங்க இருந்து என்ன சொல்றீங்களோ அந்த தேசத்துல இருந்து புறப்பட்டு எந்த தேசத்துல யாருக்கா ஜெபிச்சீங்களோ அங்க தூதன் அனுப்புவார். இப்போ நீங்க நினைச்சு சொல்ற அற்புதத்தை சொல்றதுல ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு செகண்ட் சொல்ற வார்த்தை அதே செகண்ட் மிராக்கிள். எந்த வார்த்தை எப்ப சொல்றீங்களோ அதே செகண்ட் இப்போ ஒரு அற்புதம் நடக்கும். சுகம் உண்டாவதாக என்னுடைய அம்மாவுக்குன்னு சொன்னீங்கன்னா தூரத்துல இருக்கிற அம்மாவுக்கு அதே செகண்ட் சுகமாகும். சுவாசிக்கிறீங்களா? இப்போ வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். வாய்களை திறந்து சொல்லு மகனே, சொல்லு மகளே, சொல்லு மகளே. இப்ப சொல்ற அதே டைம்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வீட்டுக்கு செய்கிறார், குடும்பத்துக்கு செய்கிறார். இயேசு நாமத்தில் உங்க பிள்ளைகளுக்கு செய்கிறார். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்தில் நாமத்தை சொன்னாலே பிசாசு ஓடுமே. லீபரா ஷிடா கத்துடபரமா. ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன். பிரேமலத்தாங்கிற பேரை பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பையும் கண்ணீரையும் கத்த துடைக்கிறார். ஒரு விடுதலை உண்டாகிறது. வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். இங்க சொல்ற வார்த்தை அங்க அற்புதம் நடக்குதான் பாருங்க. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும், பலவீனம் மாறட்டும். Be healed in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.